எவ்வளவு வலி வந்தாலும் வாய் திறக்காத என் தாய், 45 வயசுக்கு மேல தாயாக மாறிய மனைவி. இந்த இரண்டும் நான் சொல்றேன், இன்னிலிருந்து வேற எந்த மேடையிலும் சொல்லப்பட. இது இரண்டும் பெண்ணுக்கான ஏற்றம் கிடையாது. 45 வயசுக்கு மேல உங்களுக்கு அம்மா ஆச்சுன்னா உங்களை நாங்க அப்பான்னு கூப்பிடுவா? எல்லா மனைவிமார்களும் ஒரு முடிவு பண்ணுவோம். புருஷமாருக்கு 45 ஆன உடனே நீங்க இனிமேல் எனக்கு அப்பா சொல்லிடலாமா? முடியாதுல்ல, சொல்லக்கூடாது. நான் இன்றைக்கு அந்த மனதில் இருக்கக்கூடிய முள்ளை எடுக்கிறேன். கஸ்தூரிபா காந்திக்கு காந்தியிடம் சில கேள்விகள் என்ற ஒரு நூலை படித்து பாருங்கள். கஸ்தூரிபாவிற்கு தன்னுடைய கணவன் மீது அவ்வளவு பிரியம். ஆனால் காந்தியடிகளுக்கு கஸ்தூரிபாவை பார்த்தவங்க அம்மாவா தோணிச்சு. அவர் புருஷனா இல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல. ஒரு பெண்ணிற்கான அடிப்படை மனம் என்ன தெரியுமா? தான் செத்த சுண்ணாம்பாகின்ற அளவிற்கும், தான் செத்த இந்த மண்ணில் புதைகின்ற அளவிற்கும் தனக்கு கணவனாக மட்டுமே தன்னை கொண்டவன் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கு தெரியாது. என் அம்மா சாகும் போது 85 வயசு தாண்டிடுச்சு. எங்க அம்மா மரண படுக்கையில் கிடந்த பொழுது நான் தான் உடல் சுத்தம் செய்தேன். அப்போ அவளுடைய கண்கள் வெளிச்சமாக இருந்து அவ என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அவன் உடம்பு அப்படியே டவல் பாத் எடுக்கிறேன், துடைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரிஞ்சதுங்க. அம்மா இது என்ன அம்மா இவ்வளவு பள்ளமா இருக்கு? அந்த ஒடுங்கிய உடம்புக்குள்ளும் அது பள்ளம் தெரிகிறது. என்ன அம்மா இது? ஜன்னல்லாம் மூடி இருக்கா? இளம் பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்க, கவனம். மாதவமே என்று சொல்கிறோம் இல்லையா? பெண் என்பவள் யார் அப்படின்னு பேச சொல்லி இருக்காங்க. என்ன நாம யாருன்னு அவங்களுக்கு சொல்றது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல நாம யாருன்னு நாம தெரிஞ்சுக்கோ. நாம யார்? இந்த பிரபஞ்சத்தில் நாம் யார்? இந்த சக்தியின் வடிவம் என்பது என்ன? என் அம்மா கேட்கிறார், கதவெல்லாம் மூடி இருக்கா? மூடி இருக்க அம்மா. சரி, எப்படி வந்துச்சு இந்த காயம்? எனக்கு 9 வயசுல கல்யாணம். எத்தனை வயசு? 9 வயசுல. அதுக்கு மட்டும் 9 வயசுல கல்யாணம் இல்ல, அதனுடைய மூத்த பொண்ணுக்கும் 9 வயசுல தான் கல்யாணம். எங்க அம்மா 9 வயசுல கல்யாணம். அப்புறம் 13 வயசுல ருது ஆகுறாங்க, கூப்பெய்துறாங்க, வயசுக்கு வர மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறாங்க 13 வயசுல. நான் அவள் உடலை கழுவுகின்ற பொழுது 85 வயது அவளுக்கு. 72 ஆண்டுகளாக அவள் மறக்காத சம்பவம் அது. அன்னைக்கு சாயந்தரம் அவ வீட்டுக்கு போகும்போது முகத்தை போட்டு மூடி இருக்காங்க, உடம்புல பூ எல்லாம் போட்டு கட்டி இருக்காங்க. முஸ்லிம்களில் செய்வார்கள். பூ போட்டு கட்டும் போது சின்ன உடம்பு இல்லையா, பூ நிக்கல, பெரிய பூ நிக்கல. அத போட்டு இழுத்து கட்டி இருக்காங்க, இருந்தாலும் சாயுது. அதனால ஒரு பெரிய பின் எடுத்து அடிச்சிருக்காங்க. உள்ள அடிக்கும் போது தோலோடு சேர்த்து அடிச்சிட்டாங்க. ரத்தம் வெளியில வருது. ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற அளவுக்கு வெளியில ரத்தம் வரல. பூ இவ்வளவு தூரம் இருக்கும், வரல. 7 மணி 3 மணிக்கு அடிச்சிருக்காங்க. 7 மணிக்கு அம்மா அப்பா பார்த்திருக்காரு ரூம்ல. பார்த்த உடனே வெளியில ஏதோ ரத்தம் கசிஞ்சிருக்கு. அவர் தொட்டு பார்த்திருக்காரு, கையில ரத்தம், மயங்கி கீழே விழுந்துட்டார். யாரு? ரத்தத்தை பார்த்த அம்மா அப்பா விழுந்துட்டார். 3 மணில இருந்து ரத்தம் சிந்திட்டு இருக்கக்கூடிய பாப்பா அப்படியே நிக்குது. கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்து 3 மாசம் ட்ரீட்மெண்ட். வீட்டுக்கு போனாங்க. நான் கேட்ட, வீட்டுக்கு போயிட்டேன்ப்பா, அதான் அந்த காயம். நான் சொன்னேன், இந்த முதல்ல பார்த்தாருல அம்மாப்பா, ரத்தத்தோட உன்னை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா காயம் ஆறி உன்னை பார்த்தாருல, உங்ககிட்ட என்ன சொன்னார்? அதை பத்தி விசாரிச்சாரான்னு கேட்டேன். ஓ விசாரிச்சாரே, ஓ விசாரிச்சாரு. வந்தாரா, வந்துட்டு சொன்னாரா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஃபர்ஸ்ட் டயலாக். எல்லாம் லூசா என்ன தெரியுமா கேட்கும்? என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும். இப்போ கேளு, நேத்து கேட்க வேண்டியது தானே, முந்தானத்து கேட்க வேண்டியது தானே, பொண்ணு பார்த்துட்டு போனால அப்போ கேட்க வேண்டியது தானே. கல்யாணம் ஆகி அன்னைக்கு முடிஞ்ச அப்புறமா கேட்கற என்ன பிடிச்சிருக்க, நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லி இந்த மோதிரத்தை எடுத்து என் கையில போட்டு, எங்க அம்மா எப்பவுமே ஒரு மோதிரத்தை போட்டிருக்கோம். எங்க அம்மா தங்க மோதிரம்னு போட்டு சொன்னாரு, நீ நல்ல பொண்ணு, அதனால நான் இவனுக்கு இந்த பிரைஸ் தரேன், இந்த பரிசு தரேன்னு சொன்னார்.
நான் கேட்டேன், நான் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, நான் நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் அம்மா அப்பா? 3 மணிக்கு பின்னு குத்துனாங்க. எவ்வளவு வலிச்சிருக்கும் அவனுக்கு. நீ சத்தமே போடல, உன்னை கொண்டு வந்து முன்னால நிறுத்தினாங்க, அப்ப கூட நீ என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல. உன் ரத்தத்தை பார்த்து நான் மயங்கி விழுந்தேன், ஆனா நீ சத்தமே போடல, உன் வலியை நீ சொல்லவே இல்லைல்ல. அதனாலதான் இந்த மோதிரம் என்கிட்ட கொடுத்தாரு. நான் அப்போதுல இருந்து இதை சொல்லி போட்டுட்டு இருக்கேன். அந்த வலியை நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சுல்தானா. இன்னைக்கு நீ கேட்டியா, உன்கிட்ட சொல்லிட்டேனா, இனிமேல் இந்த மோதிரத்தை போடுறதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு கழட்டி என்கிட்ட கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு சொல்லிச்சு, இந்த மாதிரி பாராட்டு கிடைக்கும் நீ கம்முன்னு இருந்தா, ஆனா இந்த மாதிரி பரிசுகள் கிடைக்கும் என்பதற்காக வலியை பொறுத்து கொள்ளாதே, கத்தி சொல், உனக்கு வலிக்கிறது என்று சொல், இதுதான் நான் உனக்கு தருகின்ற பாடம் என்று என் அம்மம்மா எனக்கு சொன்னாள். இன்றைக்கும் அந்த வலியின் கதறலோடு என் பெட்டியில் என் அம்மம்மாவினுடைய மோதிரம் இருக்கிறது. குழந்தைகள், வலிச்சதுன்னா கத்து. ஆனந்த் சார் அம்மா மாதிரி கம்முன்னு இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் நல்ல குழந்தைகளை வளர்த்தெடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன சோகத்தை சுமந்து இருக்கிறாரோ அதற்காக அவருக்கு பாராட்டி. பெண்களுக்கே இருக்கக்கூடிய சோகம் இது. வலிகளை பொறுத்து கொண்டால் நமக்கு பரிசுகள் கிடைக்கின்றன, தியாகிகள் என்கின்ற பட்டம் நமக்கு கிடைக்கிறது. குழந்தைகளே, உங்களுடைய வலியை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அதை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் உங்களுக்கு வலிக்கிறது என்பதனை உணருங்கள். சில பாராட்டுகளுக்காக சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனக்கு கண்ணகியை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவ ஊரை எரிச்சா இந்த வெளியில வந்து கண்ணகி அப்படின்னு அதுக்கெல்லாம் அவளை எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் எல்லாரும் பண்ண, நீயும் பண்ணும் நானும் பண்ணுவோம், வாய்ப்பு இருந்தா 2 பேரும் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவ செஞ்ச ஒரு விஷயத்த அதை நானும் நீயும் செய்ய முடியாது, செய்யறது இல்லை. நாம தப்பு செஞ்சுட்டு 12 வருஷம் வெளியில போய் யாரோ ஒரு பெண்ணோட இருந்து குழந்தை பெற்றுக் கொண்டாங்க. 12 வயசுல கல்யாணம், 24 26 வயசுல தான் திரும்பி வரான். வந்து நிக்கிறான் பக்கத்துல, வந்து நின்னுட்டு என்ன தெரியுமா சொன்னா? சலம் குணர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தகும் என்றார். என்ன அர்த்தம் தெரியுமா? 12 வருஷம் வாழ்ந்த பெண்ணை நடிகை என்றான், சலதி என்றான், காசு கொடுத்து ஏமாந்தேன் என்றான், என் குல நெறியை வான் பொருளை தொலைத்து வந்து வெட்கப்பட்டு உன் முன்னால் நிற்கிறேன் என்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கணவனை பார்த்து எங்க அம்மா கண்ணகி சொன்னான், காசுக்கு காசு இல்லைன்னா வந்த டோன்ட் வரி அப்படின்னு குனிஞ்சா. வீட்டுல செருப்பு போடுற பழக்கம் இல்லை அவங்களுக்கு. சிலம்பு எடுத்து கையில கொடுத்து, சிலம்பு இருக்கு மாதிரி வீட்டுக்கு போனான். நான் யோசிச்சு பாக்குறேன், எவ்வளவு பெரிய சைக்காலஜி தெரியுமா அது? இவளுக்கு எல்லாம் தெரியும் அவன் திரும்பி போக மாட்டான்னு. நின்றுட்டு இருந்தா, கொடுத்தான். இல்ல இல்ல கண்ணகி, நான் அதுக்காக வரல, நான் வந்தது எதுக்கு தெரியுமா? வாழறதுக்காக வந்தேன், வா அப்படின்னு. உடனே யாருக்கிட்டையும் சொல்லல, இந்த ஆண்கள் புரிந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு என்ன வேண்டும் என்பது. அவ எதுவுமே சொல்லல, வாழறதுக்காக தானே வந்தேன், குடும்பத்துக்காக தானே வந்தேன், வா போல. டக்குன்னு கிளம்பிடுச்சிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தப்பு செஞ்சுட்டு முன்னால வந்து நிக்கக்கூடிய ஆண் கிட்ட ஒரு பெண் எப்படி அவனை எதிர்கொள்வது அப்படிங்கிற சைக்காலஜிய கண்ணகி சொல்லித்தர. நாமளா இருந்தா கிழிச்சி தோரணமா தொங்க போட்டுருவோம், இல்லைன்னா அழுது அடிச்சுக்குவோம். இல்ல ரொம்ப கோவம் வந்தா பெண்கள் தன்னைத்தானே தான் அடிச்சுக்கிறாங்க. முன்னால இருக்கிறனால அடிக்கிறது தன்னைத்தானே அடிச்சுக்குவோம். நான் பார்த்திருக்கேன். பேரன்பின் வெளிப்பாடு. தன்னை அடித்துக் கொள்வது பேரன்பின் வெளிப்பாடு. முன்னால இருக்கிற ஐயோ ஐயோ தலையில அடிச்சு கழுவாங்க. அவன் ஒண்ணுமே செய்யலங்க, வா போலாம் தான். அங்க செத்தாங்க, அவன் பயந்துட்டாங்க. அவன் இந்த பெண்ணினுடைய விஸ்வரூபத்தை பார்த்து பயந்துட்டான்.
அழவும் மாட்டேங்கிறா, கோச்சிக்கவும் மாட்டேங்கிறா. வான உடனே வந்துட்டால எப்படி ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்குமோ? கூட போகும்போது சாவடிச்சிருவாளோ? கூடவே அமைதியா அவன் ஒன்னும் பேச. நீங்க அந்த கம்பரை இந்த சிலப்பதிகாரத்தை படிச்சு பாருங்க. நடக்கும்போது ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டான். கடைசியா ஒரு வார்த்தை கேட்கிறான், எழு என்றதும் எழுந்தனை. சாவறதுக்கு முன்னால அவகிட்ட பேசிட்டு போகும்போது கேட்கிறான், வான உடனே எழுந்துட்டிய கண்ணகி, இது எப்படி? எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. உடனே எங்க அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். ஆண்களுக்கு சொல்கிறேன், அவன் தந்த பதிலை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தன. உன் வாழ்க்கை என்னால மாற்ற முடிஞ்சுதா? என் வாழ்க்கை என்னால மாற்ற முடிஞ்சுதா? கேவலமான வேலை செஞ்ச நீ. என்னால ஏதோ மாற்ற முடியல சாமி, அதனாலதான் நான் வந்தேன்னா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பதிலை சொல்ல மாட்டோம். ஏனென்றால் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடிகின்ற வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 60 வயசு நெருங்குற ஆம்பளைங்க வீட்டுல இருக்கிற மனைவியை புகழ்ந்து பேசினாலே எனக்கு எரிச்சலா இருக்கும். வேற வழியே கிடையாது. சொல்லித்தான், ஆலம் விழுதுகள் போல் 1000 இருந்தும் வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து என் தேவையை யார் அறிவா? உன் போல் தெய்வம் ஒன்றே. இப்போ சொல்லு. அதை 25 வயசுல சொல்றது, அது 30 வயசுல சொல்றது, அது 35 வயசுல சொல்றது. உன்னால எழுந்து நடக்க முடியாதுன்னு உடனே சொல்லியா?